பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்தியா ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்தியாவிற்குள் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்தியா ட்ரோன் தாக்குதல் நடத்துகிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்தியா ட்ரோன் தாக்குதல் நடத்துகிறது. பாகிஸ்தான் இதுபோன்ற போர்க்காலங்களிலே எதிரி நாட்டினுடைய ஏவுகணைகள், எதிரி நாட்டினுடைய தானியங்கி முறையில் செயல்படக்கூடிய ஆயுதங்கள், போர் ஆயுதங்கள் பறந்து வரும் பொழுது, போர் விமானங்கள் வரும் பொழுது, அந்த பகுதி முழுவதுமாக இருளாக இருக்கும் பொழுது உடனடியாக எந்த பகுதியின் மேலே அந்த விமானம் பறக்கின்றது என்பதை ரேடார், ஜிபிஎஸ் போன்ற நவீன முறைகள் பயன்படுத்தப்பட்ட பிறகும் கூட கீழ்ப்பகுதி இருளாக தரைப்பகுதிகள் இருக்கும் பொழுது அதை கண்டறிந்து தாக்குவது கடினமாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் ஸ்ரீநகர் முழுவதுமாக மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ட்ரோன்கள் ஸ்ரீநகருக்குள் ஊடுருவி வந்தாலும் எளிதாக தரைப்பகுதியில் இருந்த அந்த ட்ரோன்களையும் பார்க்க முடிகின்றது. உடனுக்குடன் ட்ரோன்களை தாக்கி அழிக்கின்றார்கள். ஜம்மு காஷ்மீரினுடைய தலைநகரான இந்த ஸ்ரீநகர் பகுதியை தாக்கி அழிப்பதற்கான ஒரு முயற்சியை அவர்கள் மேற்கொண்டாலும் கூட உடனுக்குடன் அந்த ட்ரோன்கள் அனைத்தும் வானிலேயே வைத்து அழிக்கப்படுகின்றன. மேலும் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய விமான நிலையம் உள்ளிட்ட இடங்களும் தொடர்ந்து பாதுகாப்பு வலயத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தக்கூடிய ட்ரோன்கள் வெடிபொருள்களுடன் வந்திருக்கின்றன என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஸ்ரீநகர் மீது பறந்து வரக்கூடிய அந்த ட்ரோன்கள் வெடிபொருள்களை கீழே விழச் செய்து வெடிக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றன. இதன் மூலமாக ஸ்ரீநகர் விமான நிலையத்தை தாக்குவதற்கான ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. காஷ்மீரினுடைய தலைநகர் ஸ்ரீநகரை கடினமான முறையிலே எப்படியாவது ஒரு தாக்குதலை நடத்திவிட வேண்டும் என்ற அடிப்படையில் பாகிஸ்தான் இது போன்ற தாக்குதல் முயற்சியை மேற்கொண்டு வருகின்றார்கள். பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள் வழியாக தரை வழியாக உள்நுழைய முடியாத பாகிஸ்தான் ட்ரோன் மூலமாக ஏதேனும் ஒரு தாக்குதலை நடத்தலாமா என்று அந்த பகுதியிலும் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு உள்ளாக இருக்கக்கூடிய நிலையங்களிலே இந்திய ட்ரோன் தாக்குதல் வேகம் எடுத்திருக்கின்றது. மேலும் பகல் நேரத்தில் பீரங்கி தாக்குதல் மூலமாக பல இடங்களிலும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த அந்த ராணுவ நிலையங்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன, ஒட்டுமொத்தமாக சிதைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக நில வழியில் ஊடுருவ முடியாத பாகிஸ்தான் ராணுவத்தினர் ட்ரோன்கள் வாயிலாக காஷ்மீரினுடைய தலைநகரான ஸ்ரீநகரிலே பெரும் குண்டுகளை வீசி ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி விடலாம் என்ற அடிப்படையிலே ட்ரோன்களை வெடிபொருள்களுடன் உள்ளே அனுப்பி வைக்கின்றார்கள். ஆனால் அந்த ட்ரோன்கள் அனைத்துமே வானத்திலேயே தாக்கி அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். ஜம்பா, ரஜௌரி, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஸ்ரீநகர் என்ற பல இடங்களிலும் ட்ரோன்கள் வானத்தில் வருவதும் அவற்றை நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் சுட்டு வீழ்த்தக்கூடிய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்தில் இந்திய எல்லைக்குள்ளே பாகிஸ்தான் அனுப்பக்கூடிய ட்ரோன்கள் இவ்வாறு சுட்டு வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே நாம் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய ட்ரோன்களை அவர்களுடைய ரேடார் உள்ளிட்ட எந்த அமைப்புகளாலும் கண்டறிய முடியாமல் தொடர்ந்து வெற்றிகரமான தாக்குதலை கரியான் உள்ளிட்ட ராணுவ நிலையங்களில் இந்தியா மேற்கொண்டிருக்கின்றது என்ற தகவலும் வெற்றி செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன. எனவே தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் ராணுவ வீரர்களோடு இணைந்து இந்த தீவிரமான தாக்குதலை முன்னெடுத்து நடத்தி வருகின்றார்கள். ஸ்ரீநகரை குறிவைத்து நடத்தப்பட்ட அனைத்து தாக்குதல் முயற்சிகளையும் முறியடித்திருக்கின்றது நம்முடைய இந்திய ராணுவம். ஸ்ரீநகர் மட்டுமல்லாமல் பல இடங்களில் பூஞ்ச் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் தற்பொழுது இந்த தாக்குதல் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அனைத்தையும் முறியடிப்பதற்கான முயற்சியிலே இந்திய ராணுவம் வெற்றிகரமாக ஈடுபட்டிருக்கின்றது. இந்திய ராணுவத்தின் சார்பில் போர் விமானங்களும் அந்த பகுதியில் வலம் வந்து பாகிஸ்தான் வான் எல்லையிலிருந்து வரக்கூடிய விமானங்கள் உள்ளிட்டவற்றை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நேற்று நடந்ததை போன்று போர் விமானங்கள் மூலமாக பாகிஸ்தான் இன்று இரவு தாக்குதல் நடத்தவில்லை. பாகிஸ்தானுடைய தாக்குதல் முழுவதுமாக ட்ரோன்களை மையப்படுத்தியதாகவே இருக்கின்றன. நேற்று மட்டும் 50க்கும் கூடுதலான பாகிஸ்தான் ட்ரோன்களை இடைமறித்து அழித்திருந்தோம். இன்றும் பாகிஸ்தான் அனுப்பியிருக்கக்கூடிய ட்ரோன்கள் இடைமறித்து அழிக்கப்படுகின்றன. அதே நேரம் போர் விமானங்கள் மூலமாக பாகிஸ்தான் ஏதாவது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கின்றதா என்ற கோணத்திலும் இந்திய ராணுவம் தீவிரமாக சிந்தித்து அதற்கான எச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் போர்க்காலங்களை பொறுத்தவரை ராணுவத்துடைய ஒரு நாட்டினுடைய கவனத்தை ஒரே பக்கமாக திசை திருப்பி இன்னொரு பக்கம் சென்று தாக்குவதுதான் எதிராளிகளுடைய வியூகமாக இருக்கும். எனவே அதுபோன்ற ஏதேனும் தந்திர நடவடிக்கையிலே பாகிஸ்தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றதா, பாகிஸ்தான் வான்வெளியில் உலவிக் கொண்டிருக்கக்கூடிய விமானங்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்பதையெல்லாம் இந்திய ராணுவம் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தான் வான்வெளியிலே பல்வேறு நாட்டின் பயணிகள் விமானம் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த பயணிகள் விமானத்தை பயன்படுத்தி பாகிஸ்தான் வெடிபொருள்களை, ஆயுதங்களை எடுத்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. எனவே அது தொடர்பான விவரங்களும் பாகிஸ்தான் வான்வெளியை தொடர்ந்து கண்காணித்து பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் பாகிஸ்தான் வான்வெளிக்குள்ளாக வெற்றிகரமாக நம்முடைய ட்ரோன்கள் ஊடுருவி சென்று தாக்குதலையும் நடத்தியிருக்கின்றன. ஸ்ரீநகர் விமான நிலையத்தை குறிவைத்து, ஸ்ரீநகர் பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் அனுப்பியிருந்த
அனைத்து ட்ரோன்களும் வானத்திலேயே தாக்கி அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீரிலே ஒரு போர் முழு அளவில் நடைபெற்றால் எப்படி அந்த பகுதி அடுத்தடுத்து வெடிச்சத்தோடு காணப்படுமோ அதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் தற்போதும் இருக்கின்றது. எனவே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தொடர்ச்சியாக ஏவப்படக்கூடிய அந்த தளவாடங்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதலை இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது. இந்நிலையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்தியா ட்ரோன் தாக்குதல் நடத்துகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை சொல்லுங்க. பகல் முழுவதும் பீரங்கி தாக்குதல், இரவானால் ட்ரோன் தாக்குதல், இதுதான் தற்பொழுது இந்தியா ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்காக வைத்திருக்கக்கூடிய யுக்தி. கண்டிப்பாக இன்னும் 2 நாட்கள் இந்த மோதல் சம்பவம் நீடித்தால் ஒட்டுமொத்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரும் இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் என்ற சூழ்நிலை தான் தற்போது இருக்கின்றது. இத்தனைக்கும் நாம் மிகப்பெரிய அளவிலான ஏவுகணைகளையோ அணு ஆயுதங்களையோ இன்னும் பயன்படுத்தவில்லை. மிகவும் சொற்பமான அளவிலேயே தாக்குதல் திறன் குறைந்த ஏவுகணைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அப்படி இருந்தும் நம்முடைய பீரங்கி தாக்குதல் மூலமாக, ஏவுகணை தாக்குதல் மூலமாக ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் இருக்கக்கூடிய அனைத்து பயங்கரவாத நிலைகளையும் தகர்த்து எரிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலிருந்து வரக்கூடிய இந்திய ராணுவத்தின் செய்திகளாக இருக்கின்றன. தற்பொழுது ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பாகிஸ்தானினுடைய கரியான் உள்ளிட்ட நகரங்களை இலக்கு வைத்து நம்முடைய ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றன. மற்றொரு பக்கம் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எல்லைக்குள்ளே நம்முடைய ட்ரோன்கள் உள்ளே ஊடுருவி சென்று விட்டது, தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது. ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் இருந்த பயங்கரவாதிகள் எல்லாம் பின்வாங்கி ஓடிவிட்டார்கள். ஆனால் அந்த பகுதியில் தற்பொழுது பாகிஸ்தான் ராணுவம் நிலை கொண்டிருக்கின்றது. எனவே பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மீதான ஒரு தாக்குதலாகவே இதை பார்க்க முடிகின்றது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள்ளும் கரியான் உள்ளிட்ட நகரங்களுக்கு உள்ளாகவும் இந்திய தற்கொலைப்படை ட்ரோன்கள் ஊடுருவி இருக்கின்றன, தன்னுடைய தாக்குதலை தொடங்கி இருக்கின்றன.